என்னுடைய அன்பான காலை வணக்கம். நம்முடைய மாணவ செல்வங்கள் 4500க்கும் மேற்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரே இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்று சிறிது நேரத்தை செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்காக கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய நோக்கம் நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ், அடுத்த 45 நிமிடங்கள், டு மேக் திஸ் 45 மினிட்ஸ் worthy ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா இவ்வளவு பேர் உங்கள் நேரத்தை கொடுத்து இவ்வளவு ஹியூமன் பவர், 4500 ஸ்டூடெண்ட்ஸ் 45 நிமிஷம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அது எவ்வளோ நேரம் வருதுன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் அது 3600 3700 மணி நேரம் ஒர்த் ஆஃப் ஹியூமன் பொட்டென்ஷியலை இந்த அரங்கத்தில் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதனால் நான் உங்களிடம் கேட்பது உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அமைதி. ஒரு 45 நிமிடங்கள் நான் பேசி முடித்த பிறகு உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ ஆர்கனைசர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த அற்புதமான கல்லூரி 42 ஆண்டுகளுக்கு முன்பு 40 மனிதர்கள் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கல்லூரி. அதில் 20 பேர்த்துக்கு மேலே பள்ளிக்கூடம் கூட போகாதவங்க. அவர்கள் எல்லாம் நல்ல ஒரு கல்வி இந்த பகுதிக்கு வரணும், ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணணும். பிரைமரி எஜுகேஷன் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இஸ் ஒன் லெவல் ஆஃப் க்ரோத். குறிப்பாக கல்லூரி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல். அந்த 40 மனிதர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி போற்றுகின்றேன். அதில் நேற்று ஒன் ஆஃப் யர் ஃபவுண்டர் ட்ரஸ்டி திரு SKM மயிலானந்தம் அவர்களுக்கு நம்முடைய பாரத அரசு, குடியரசுத் தலைவர் அவர்கள் நாட்டினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்ம பூஷன் விருது கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு. இதற்கு முன்பு திரு மயிலானந்தம் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்மஸ்ரீ விருதும் கூட வாங்கியிருக்கிறாங்க. இது 2வது பத்மா விருது அவருக்கு. இந்த ஆண்டு 2026 குடியரசு தின விழாவை ஒட்டி நம்முடைய அரசை பொறுத்தவரை, இந்திய அரசை பொறுத்தவரை 5 நபர்களுக்கு பத்ம விபூஷன், 13 நபர்களுக்கு பத்ம பூஷன், 113 நபர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்திருக்கிறாங்க. எதற்காக இதை சொல்றாங்க? இந்த கல்லூரி மாணவர்கள் நீங்க கொஞ்சம் அவங்கள பத்தி படிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த ஒரு வாரம் 10 நாள் காரில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க, 2 வீலரில் போவீங்க, கேன்டீனில் இருப்பீங்க, கையில் செல்போன் இருக்கு, கூகுள் பண்ணி இந்த 113 பத்மஸ்ரீ யாரு, இந்த 5 பத்ம விபூஷன் யாரு, 13 பேர் பத்ம பூஷன் யாரு நீங்க கூகுள் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு 30 செகண்ட் போதும். அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். எதற்கு சொல்றாங்க? இன்னைக்கு தலைப்பே ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங். இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த நபர்கள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு பத்மா விருது பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் ஒரு 80% பேர்த்துக்கு மீடியா வெளிச்சமே கிடையாது. அவங்க இத்தனால மீடியாவில் வந்தது கூட கிடையாது. அவங்க எல்லாம் தமிழகத்தில், இந்தியாவில் ஏதோ ஒரு மூளை முடுக்கல அவர்களுடைய பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவங்க. இதில் கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு 20% பேர் மட்டும்தான் மீடியாலே வந்திருக்காங்க. கூகுள் பண்ணா நேற்று தான் நிறைய பேருக்கு புதுசாக ஒரு வெப்பேஜே கிரியேட் ஆயிருக்கு. அவங்கள பற்றி ஒரு ஹிட்டே நேற்று தான் வந்திருக்கும். ஆனாலும் உங்களை நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ப்ளீஸ் ரீட் அபவுட் ஆல் தி பத்மா அவார்ட்ஸ். இட் வில் இன்ஸ்பயர். இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அதை இன்ஸ்பயர் பண்ணும். பிகாஸ் தட் இஸ் அ ஒர்க் இன் ஆக்ஷன். அவங்கெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு எதுவும் பேசாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அரசு அவங்களை கௌரவப்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த நேரத்தில், ஏன்னா மயிலானந்தம் ஐயாவுடைய பெயரை வைத்து இதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாரம் ப்ரௌசிங்கில் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அன்பு மாணவ செல்வங்களே, ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங், நம்முடைய மாணவர்கள் நாட்டினுடைய கட்டமைக்கக்கூடிய பணியில அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது என்று கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. அதற்கு நாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாட் இஸ் நேஷன்? நேஷன்ங்கிறது, நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், ஈரோடு பக்கத்தில் பிறந்திருக்கலாம். நமக்கு இந்தியாவை நிறைய பேர் பார்க்காம கூட இங்கே உட்காந்துருப்போம். இந்த நார்த் ஈஸ்ட் நம்ம பார்க்கல, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை பார்க்கல, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகல, நிறைய இடத்துக்கு நம்ம போகல. ஒரு 2-3 மாநிலத்தை பக்கத்தில் கர்நாடகா போயிருக்கலாம், கேரளா போயிருக்கலாம், டூர் போயிருக்கலாம். அப்படித்தான் இந்த நாட்டை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாட்டை அப்படித்தான் பார்க்கணுமா அப்படிங்கிற முதல் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆர் வி வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் a நேஷன்? இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். இஃப் ஐ டேக் யூ பேக் 2000 இயர்ஸ், 2000 ஆண்டுகள் பின்னாடி உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, பிகாஸ் a bit of history ட்ரேஸ் பண்ணிட்டு will come to present. ஃபர்ஸ்ட் ஏடி, ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்த பிறகு நாம ஏடின்னு சொல்றோம், ஆஃப்டர் டெத். இஃப் யூ கோ 2000 இயர்ஸ் பிஃபோர், ஃபர்ஸ்ட் ஏடியில் இன்று இருக்கக்கூடிய பாரதம், இதனுடைய பொருளாதாரம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
where we were 2000 years before. இது நிறைய பேர் குவான்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபசர்ஸ் லைக் ஆங்குவஸ் மேடிசன், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவங்க. he has written a very beautiful book in 1998. he has quantified all the countries' economic growth over the last 2000 years. ஃபர்ஸ்ட் ஏடியில் எல்லோருமே ஒத்துக்கிறது, இந்த உலகத்தினுடைய முதன்மையான பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு இருந்துச்சு. we were handling 33% of the world's GDP in PPP. PPP நாம என்ன சொல்றோம்னாங்க, இன்னைக்கு நம்ம டாலர் வேல்யூவேஷன் கொண்டு வந்துட்டோம். அதை நாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இன்னைக்கு ஒரே நாட்டில் பன் இருக்கு, இன்னொரு நாட்டில் பன் இருக்கு, ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய விலையை வச்சு PPP-யை ஃபிக்ஸ் பண்றோம். இன் ஃபர்ஸ்ட் எடி across the world, Bharat's percentage in world GDP was 33%, 33%. China was at 19%. இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனா அன்னைக்கு 19% இருந்தாங்க. அப்படியே 1000 வருஷம் முன்னாடி போறேன். from first AD I am coming 1000 years before. 1000 AD அப்படின்னா இப்ப இருந்து 1000 ஆண்டுகள் பின்னாடி அன்னைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக அளவில் PPP அடிப்படையில் it was 29%. 33 4 விழுக்காடு கீழே வந்திருக்கோம். we fell about 4%, we were at 29%. China continued to be at 17-18%. Europe, அப்ப ரோமன் எம்பையர் இருக்காங்க, the mighty Roman Empire. Europe was at 11%. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகள் 42 நாடுகள் 11% of global GDP-ல PPP-ல இருக்காங்க. ஆப்பிரிக்கா, அப்ப ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைனாஸ்டி இருந்தாங்க. ப்ராஃபட் முகமது அவருடைய ஓன் டாட்டர், அவங்க பேரு ஃபாத்திமா. அவர்களுடைய வழி வந்த ஒரு டைனாஸ்டி ஃபத்திமிட்னு ஒரு டைனாஸ்டி இருந்துச்சு. they were having 12% of the world's GDP. ஆப்பிரிக்காவுடைய highest potential was at 1000 years before, 1000 AD. அப்போ இந்தியா was at 29%. I am pushing another 500 years before, 1500. இன்னையிலிருந்து 500 வருஷம் பின்னாடி போய் பார்க்கிறோம், 1500. 1500 also, India's GDP continued to be at 27%. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தினுடைய சப்ளை லைன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், சில்க் ரூட்டை கண்ட்ரோல் பண்ணோம், உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸா இருந்தோம், இந்த உலகத்துக்கு தேவையான நிறைய பொருள் நம்ம கொடுத்தோம். ஏன் ரோமன் எம்பையர் 12th செஞ்சுரியில கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்தியாவோட நம்ம ட்ரேடு பண்ணி 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 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்தியாவுக்கு அட்வான்டேஜா இருக்கு, ரோமன் எம்பையருக்கு அது டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இந்தியாவில் நம்ம ட்ரேடு பண்ண ஸ்பைசஸ் மட்டும், தி அமௌண்ட் ரோமன்ஸ் காட் பை ட்ரேடிங் ஸ்பைசஸ் வித் ஆர் கண்ட்ரி, அந்த பணம் மட்டுமே ரோமன் எம்பையருடைய ஸ்டாண்டிங் ஆர்மியினுடைய சம்பளத்தை கொடுத்துச்சு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க, if we don't understand our past, we don't even know what is going to be in the future. நம்ம எங்க போகணும், இன்னும் 22 23 வயசுல நாம் இருக்கோம், எவ்வளவு பெரிய கனவை நாம் காண வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியாம போயிடும். ஸோ ரோமன் எம்பையரினுடைய ஸ்டாண்டிங் ஆர்மி which was used for conquering the whole of Europe, parts of Africa, parts of Asia, அதனுடைய ஸ்டாண்டிங் ஆர்மியினுடைய சம்பளத்தை நம்முடைய ஸ்பைஸ் ட்ரேடிங் மட்டுமே கொடுத்துச்சு. ஸோ 15th century 1500 again நம்ம 27% GDP-ல இருக்கோம். விஜயநகர் வாஸ், தேங்க்யூ சார், நன்றிங்க சார். விஜயநகர் எம்பையர் வாஸ் a very powerful empire. அப்போ நாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். 1600 century, இப்ப இருந்து 400 வருஷம் பின்னாடி போறோம். தட் இஸ் த டைம் நம்முடைய GDP PPP-ல முதலாக நாமும் சைனாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகும். போத் வேற 22%. முகல் சொல்ல வர்றாங்க, சப்ளை ரூட்ஸ் கட் பண்றாங்க, ஃபால் ஆஃப் விஜயநகர் எம்பையர், முகல்ஸ் couldn't establish any economic node point. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். For 1600 years, the land which you are sitting, இந்த மண்ணில் நம்ம எங்கே அமர்ந்திருக்கின்றோமோ, from first AD to 1600, we were the world superpower by any metric. எந்த மெட்ரிக் எடுத்து பார்த்தாலும் கூட we were the world superpower for 1600 years. இன்னைக்கு உலக வரலாற்றில் எந்த ஒரு நாடும் கூட அமெரிக்கா இருக்கிறாங்க சூப்பர் பவரா என்ன 60 years இருக்கா? Britain was a superpower for 100 years. China might be a superpower for the next 100 years. இவங்கெல்லாம் இருக்கலாம். பட் 1600 ஆண்டுகள் ஒரு கலாச்சாரம், ஒரு சிவிலைசேஷன் from Bharat across multiple dynasty, multiple kingdoms. ஒரு டைனாஸ்டி, ஒரு கிங்டம், ஒரு சிவிலைசேஷன் என்று சொல்வதை விட 1600 ஆண்டுகள் ஒரு பழமையான கலாச்சாரம் உலகத்தினுடைய முன்னோடியாக பொருளாதாரத்தில் இருந்திருக்குன்னா நம்முடைய நாடு. ஆனால் நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் யார் இருக்கீங்க, நீங்க ஆங்குவஸ் மேடிசனுடைய புக்கை படிங்க, நல்லா ஆர்கியூ பண்ணியிருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு போயிருப்பாருன்னா, அந்தந்த காலகட்டத்தில் என்ன குட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணோம்,
அந்த அளவுக்கு போயிருப்பார். OECD அமைப்பினுடைய எக்கனாமிக் அட்வைசரா கூட பிரகாரம் இருந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெயர் எக்கனாமிக்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். டுடே we are roughly about 5% of the world GDP. உலகத்தினுடைய GDPல 5% இருக்கும். From 33% we came all the way down to 5%. ஒருவேளை இன்னைக்கு நம்ம டாலர் டேர்ம் இல்லாம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPPல பாத்தீங்கன்னா we are at about 9%. இன்னைக்கு PPPல நம்ம 9% இருக்கோம். China is about 19%. மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப், திஸ் இஸ் a place where you should read lot of history. ஏன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக் ரீடிங் ஒரு பக்கம், அது டெக்னிக்கல் நாலேஜ். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இல்லை 7 அசோசியேட்டட் காலேஜஸ் இங்கே இருக்குங்க. வேற ஒரு டெக்னாலஜி காலேஜ் கொங்கு குரூப்பில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொங்கு குரூப்பில், பாலிடெக்னிக் காலேஜ், இதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி கிளப்புக்கு நீங்கள் வரும் பொழுது நிறைய வித்தியாசமான ஆட்களை அழைத்து பேசும் பொழுது, லைப்ரரியில் உங்கள் சப்ஜெக்ட் இல்லாமல் இன்னொரு புக் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது மட்டும்தான் you will understand a bit of history where we were and where we are supposed to do. இன்னைக்கு நாம தமிழர்களாக பெருமை நமக்கு இருக்கு. பெருமை உலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாகரிகம், ஒரு தொன்மையான ஒரு மொழி நம்மகிட்ட இருக்கு. நேத்து கூட அடிச்சநல்லூர்ல, தென்காசி பக்கத்துல எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடிய ஒரு புதை பொருளும் கூட நாம் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகள் நம்முடைய பெருமையை பறைசாற்றுகின்றார். சோழ பேரரசை பற்றி மிக பெருமையாக பேசுகின்றோம், த மைட்டி சோலாஸ். பட் எத்தனை பேருக்கு தெரியும், Cholas never went outside their home to conquer a territory. சோலாக்கு அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. ஸ்ரீலங்காவை போய் பிடிச்சி நம்ம பிளாகை போட்டு நம்ம கீழே வச்சுக்கணும், சூசரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ் யுவர் பவர் ஓவர் டிஃபரெண்ட் லேண்ட். இல்லை நம்ம கடாரம் மலேசியாவுக்கு போகணும், ஸ்ரீவிஜயா கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியா, இந்தோனேஷியா, அங்கே போகணும்னு எப்பவுமே சோலா நினைக்கலைங்க. சோலாஸ் வெஞ்சர்ட் அவுட் சைட் தமிழ்நாடு, த பிரசன்ட் தமிழ்நாடு, only for securing supply lines. எப்பவெல்லாம் சோலாவுடைய ட்ரேடுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதோ, when somebody were disturbing our trade, நம்முடைய வணிகர்கள் இங்கிருந்து பொருளை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க 33% இருக்க முடியும். நம்முடைய பொருள் உலகம் முழுவதும் போனா தான் நீங்க 29% இருக்க முடியும். நம்முடைய கூட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா போனா தான் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர்னாவது இருக்க முடியும். சோலாஸ் 2 முறை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வதற்காக வெளியே போனாங்க. ஒன்று 1017, இன்னையிலிருந்து 1008 வருஷம் பின்னாடி போனீங்கன்னா 1017 the Cholas went outside. எதுக்கு போனாங்க? மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரத்துக்கு போனாங்க. கடாரத்துக்கு எதுக்கு போனாங்க? இங்கிருந்து போகக்கூடிய சப்ளை லைன் ஷிப் நம்முடைய வணிகர்களை தொந்தரவு பண்றாங்க, அதை சரி பண்ணணும், நம்முடைய வணிகர்களுக்கு ஒரு ஃப்ரீ பேசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சோழர்கள் போய் கடாரத்தை அடிச்சாங்க. 1025 சரியாக இப்ப இருந்து சரியாக 1000 ஆண்டுகள் பின்னாடி 1025 இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நேவல் கான்கெஸ்ட் சோலா பண்ணாங்க. ஸ்ரீவிஜயா கிங்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியாவுக்கு போனாங்க. எதுக்கு? சப்ளை என்னன்னு உருவாக்குறதுக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லோருமே அடுத்த உங்களுடைய வாழ்க்கை, அடுத்த 40 ஆண்டு காலம் நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த நாட்டுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜிக்கா, தாட் லீடரா நீங்க திங்க் பண்ணணும். நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நானும் இதை பண்றேன் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? நீங்க செய்யக்கூடிய வேலை உங்க சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கா? நீங்க செய்யக்கூடிய வேலை உங்க நாட்டுக்கு பயனுள்ளதா இருக்கா? இந்த 3 கேள்வியும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கிறது அல்லது உங்க குடும்பத்துக்கு பயனுள்ளா இருக்குதுன்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த 80 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஒரு ஏஜ், 22, 23, எனிதிங் இஸ் பாசிபிள். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, இந்த மண்ணில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது. நமக்கு முன்பு எப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதத்தை கட்டமைக்க they have fought so hard. அது 1025 when Cholas went for Srivijaya kingdom, அன்னைக்கு நம்முடைய எய்ம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரைட் இந்தோனேஷியா பக்கத்துல அந்த கடல் சின்னதாக போகக்கூடிய ஒரு பகுதி. 50% ஆஃப் வேர்ல்ட் ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் பாஸ் த்ரூ தட். சைனாலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளும் மலாக்கா ஸ்ட்ரைட் வெளியாத்தான் வெளியே வந்து யூரோப் அண்ட் இந்தியா அல்லது இந்த பார்ட் ஆஃப் ஏஷியாவுக்கு வர முடியும். அன்னைக்கு சோலா நம்ம நேவியை கொண்டு போய் அடிச்சதே ஸ்ரீவிஜயா கிங்டம். அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை ஓபன் பண்ணணும். அதுல யாரும் கூட நம்மளைய பிடிச்சு ஒரு சுயஸ் கெனால் மாதிரியோ ஒரு பனாமா கெனால் மாதிரியோ இந்த கூட்ஸ் அண்ட் டிராபிக்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக போனோம். ஸோ எவ்ரிபடி ஹேட் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன்.
இந்தியாவை ஆண்டவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் கூட எவ்ரிபடி ஹேட் எ ஸ்ட்ராட்டஜிக் விஷன். இந்த நாட்டை எப்படி முன்னாடி கொண்டு போறது, இந்த நாட்டை எப்படி ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸா மாத்துறது, இந்த நாடு இன்னும் 1000 ஆண்டுகள் எப்படி இந்த இடத்துல இருக்கும். இன்னைக்கு அமெரிக்கா, இன்னைக்கு நாம எல்லாமே சொல்ற டொனால்ட் ட்ரம்பை பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்ப் இப்படி பண்றாரு, நைட்டு 12 மணிக்கு போறாரு, வெனிசுலாவுடைய பிரசிடென்ட்டை தட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம நான் கிரீன்லாண்டை பிடிப்பேன் பிரச்சனை பண்றாரு. அவர் ஒரு நல்ல தலைவர் அல்ல அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்களோ இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதை பண்ண பார்க்கிறார். 2025 ஜனவரியில தி அமெரிக்கன் கவர்மெண்ட் இஷ்யூட் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் டாக்ட்ரைன், ஒரு டாக்ட்ரைன் இஷ்யூ பண்றாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் டாக்குமெண்ட், பப்ளிக் டாக்குமெண்ட், ஃப்ரீயா இருக்கிறவங்க படிங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரினுடைய ஃபர்ஸ்ட் லைன் அமெரிக்கன்ஸ் எழுதுறாங்க, the aim of this government is to keep Americans powerful, is to keep Americans wealthy, is to show to the world the power and the might of the American army. இது கவர்மெண்டினுடைய டாக்குமெண்ட்ல முதல் வார்த்தையாக அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டாக்டரின் இருக்கு. இப்ப சைனா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போறீங்க, நீங்க சவுத் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்களா? அமெரிக்கா என்ன பண்றான், வெனிசுலாவை போய் தட்டி தூக்கி பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்து அமெரிக்கன் பிரிசன்ல வச்சிருக்கான். யாராவது சைனாவை சவுத் அமெரிக்கா கூட விடலான்னு பார்த்து